கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேலே பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்ற ஒரு தொற்று நோய் தொடர்பான செய்தி நீங்கள் எல்லா சமூக வலைதளங்களையும் செய்தி ஊடகங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜப்பானில் உருவாகி இருக்கிற இந்த பாக்டீரியா வகை ஒரு வைரஸ். இந்த வைரஸ் மூலமாக உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அச்ச அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2019ஆம் ஆண்டிலிருந்து அந்த கொரோனா தொற்றினுடைய பாதிப்பால் மக்கள் மிகப்பெரிய அளவில் முடங்கியிருந்தோம். மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லா நாடுகளுக்குமே இருந்தது. அது இலங்கை உள்ளிட்ட எல்லா நாடுகளும், இலங்கை மட்டும் விதிவிலக்கில் எல்லா நாடுகளிலும் இருந்தது. இந்த ஜப்பானில் பரவி வர இந்த தொற்று நோய் மிக மிக அவதானமாக உன்னிப்பாக எல்லா நாடுகளும் பார்க்குற ஒரு விஷயமாக மாறி இருக்குது. இது மிக ஒரு ஆபத்தான நோய் அப்படின்ற ஒரு செய்தி சர்வதேச ஊடகங்களில் சர்வதேச ரீதியாக பார்க்க கிடைக்குது. குறிப்பாக இது 48 மணித்தியாலத்துக்குள்ளே மனிதர்களை உயிரை எடுக்கக்கூடியது, மனிதர்களை கொல்லக்கூடியது, இந்த மாதிரி பல செய்திகள் இருந்தாலும் இதுவரைக்கும் ஜப்பானை தாண்டி வேறு நாடுகளில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் இல்லை அப்படின்றதான் சொல்லக்கூடியதாக இருக்கும் இதுவரைக்கும். ஆனால் இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனாலும் கூட இந்த ஜப்பானில் பரவுகிற இந்த பாக்டீரியாக்களால் இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் இந்த கண்டறியப்பட்ட இந்த நோயினுடைய தாக்கம் பற்றி சொல்லப்படுவது என்னென்னா, இது பரவுமாக இருந்தால் கொரோனாவை விட மிக மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது மட்டும் உண்மை. மிக பெரும் தொற்றாக மாற வாய்ப்பு இருக்குது. அதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இப்பொழுது ஜப்பானிய சுகாதாரத்துறை ஈடுபட்டிருக்காங்க. ஆனாலும் கூட இலங்கை தொடர்பாக அல்லது நம்ம தேடி பார்க்கும்போது நம்ம நாட்டுக்குள்ளே இது இருக்கா? ஏற்கனவே கொரோனாவால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம். கொரோனா நம்ம நாட்டுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு அந்த நேரத்தில் இருந்தவங்க சுகாதாரத்துறை சம்மந்தமானவங்க சொன்னாலும் கூட இலங்கையும் மிக மோசமாக இந்த பொருளாதார சிக்கலுடைய மிகப்பெரிய அடித்தளமே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டது தான். இன்றைய நாளில் இலங்கையினுடைய சுகாதாரத்துறை சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், சுகாதாரத்துறை அப்படின்றதையும் தாண்டி இலங்கையினுடைய தொற்று நோய் பிரிவினுடைய தலைவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான், இந்த ஜப்பானில் பரவி வர இந்த தொற்று நோயானது இலங்கைக்கு எந்தவித ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுமக்களுக்கு இதனுடைய பாக்டீரியா பரவல் நிலை பற்றி அவர் கொஞ்சம் விளக்கப்படுத்தியிருக்காரு. இது அரிதான ஒரு நிலை தான். இருந்தாலும் இது ஒரு சிக்கலான அபாயகரமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஜப்பானில் இப்போ இருக்கிற இந்த பரவல் அதிகரிப்பை கவனித்து பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் மற்ற நாடுகளுக்கு இது போகலை. அந்த அடிப்படையில் இலங்கையில் இருக்கவங்க அவ்வளோ பெருசாக இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, பதட்டப்பட தேவையில்லை. எனவே இந்த பாக்டீரியா அப்படின்றது நிச்சயமாக இது வெவ்வேறு நிலைகளை கொண்ட ஒரு பாக்டீரியா. இது ஒரு வித்தியாசமான பாக்டீரியா தான். பரவும் போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் இலங்கைக்கு இது பரவ இதுவரைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதட்டப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சுகாதார பிரிவினுடைய இந்த அறிக்கையில் இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் தொற்று நோய் பிரிவினுடைய தலைவர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. குறிப்பாக பொதுமக்கள் இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் அதாவது செய்தி ஊடகங்களில் செய்திகளை பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் ஞாபகப்படுத்துகிறேன் நான், கொரோனா காலத்துலேயும் இதே மாதிரி தான் சொல்லப்பட்டது. சீனாவில் தானே பரவி இருக்குது, இலங்கையில் அது வாரத்துக்கு இருக்காது, நாங்கள் விமான நிலையத்தில் வச்சு அதை கண்டறியதுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், அதனால் இலங்கைக்குள்ளே அவ்வளோ பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தா அப்படின்னு சொல்லப்பட்டாலும் முதல் அலையே இலங்கையில் பாதித்தது, 2ஆம் அலை மிக மோசமாக பாதித்தது. அதே மாதிரி தான் இப்பயும் சொல்லியிருக்காங்க. பதட்டப்படாதங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்புறேன்னு சொல்ல நாம தான் கவனமாக இருக்கணும். மிக அவதானமாக இருக்க வேண்டியது தான். கண்டிப்பாக இது இந்த பரவல் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தும் அப்படின்றது சர்வதேச ரீதியில் கொஞ்சம் எதிர்பார்க்கப்படுகிற விஷயம். இலங்கையில் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்போம். ரைட். அடுத்த விஷயம், வவுனியாவில் இன்றைக்கு ஒரு நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் அரிதாக நடக்கும். குறிப்பாக கொழும்பு அல்லது மலையக பிரதேசங்களில், மலை சார்ந்த பிரதேசங்களில், தாழ்நில பிரதேசங்களில் தான் இலங்கையை பொறுத்தவரை அதிகமாக இந்த நில அதிர்வுகள் உணரப்படும். ஆனால் வவுனியாவில், அது வடக்கு பிரதேசத்தில் இந்த நில அதிர்வு இன்றைய நாளில் உணரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நில அதிர்வு இன்றைக்கு 10:55 11:10 இந்த அதிர்வு உணரப்பட்டதாக செய்தியை சொல்லியிருக்காங்க. வவுனியா, மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்கு. இது 2.3 ரிக்டர் அளவிலான புவியியல் அதிர்வாக பதிவாகி இருக்கு. நிறைய மக்கள் இந்த நில அதிர்வை
உணர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தியும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது அதாவது குறிப்பாக அந்த வடக்கு கிழக்கு பக்கமாக இருக்கட்டும், தரை ஓரளவு சமதரை, அதாவது மலை பிரதேசம் இல்லாத இந்த பிரதேசங்களில் நில அதிர்வுகள் இலங்கையில் ஏற்படுறது மிக மிக குறைவு. ஆனால் இந்த முறை இந்த அதிர்வு மிக குறைந்த அளவிலான இடம்பெற்றாலும் கூட இது தொடர்பாக ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த செய்திகள் இன்றைய நாளில் பரவலாக இலங்கையில் பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகள்.